ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே 1 ஃபஸ்ட்டு வீடியோ யூனிட் 1லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம நெட் சிலபஸ் படி பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் அண்ட் பேசிக் எக்கனாமிக்ஸ் இதுதான் அந்த யூனிட்டில் இருக்கிறது. ஸோ அது ரிலேட்டட் வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதிலிருந்து அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் இருக்க எம்சிக்யூ லாஸ்ட் 2018 and 19 கேட்ட எம்சிக்யூவும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, சும்மா ஒரு பேசிக் ஐடியாஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். என்ன ஏரியாவில் என்ன படிக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இப்போ நான் பேப்பர் 1ல் ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணேன். பட் இங்கே அவ்வளோ டைம் எடுத்துக்கணுமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபேக்கல்ட்டிஸ் ஃப்ரம் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக இந்த டாபிக் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருப்பீங்க. பட் எதை பார்க்கணும், எந்த லெவலில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அது அளவுக்கு நம்ம பார்த்தா போதும், ரொம்ப டீட்டெயில்டாக ஸ்டெப் பை லைன் நடத்த வேண்டாம் அப்படின்னு கிடைக்கும் போது தான் எனக்கு இந்த ஒரு மெட்டீரியல் கிடச்சிது. ஸோ இந்த மெட்டீரியலை வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் 10 மினிட்ஸ்க்கும் அப்படின்னு நான் நினச்சதில்ல. அதான் இந்த வீடியோஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, இட் இஸ் செட் ஆஃப் பிரின்சிபல் ரிலேசிங் ஃபங்க்ஷன் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங், டைரக்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் தீஸ் பிரின்சிபல். அதாவது மேனேஜ்மெண்ட்டில் இருக்க ஃபங்க்ஷன்ஸான பிளான்றதாக இருக்கட்டும், ஆர்கனைசிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், இந்த அப்ளிகேஷன் பிரின்சிபல்ஸ் எல்லாம் எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கல், ஃபினான்ஷியல், ஹியூமன் அண்ட் இன்ஃபர்மேஷனல் ரிசோர்ஸஸை எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் கோல் ஓரியன்டாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுதான் மேனேஜ்மெண்ட்ஸோட செட் ஆஃப் பிரின்சிபல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் அப்படின்றத என்னன்றாங்க அப்படின்னா ஹென்ரி ஃபயால் என்ன சொல்கிறாருன்னா, மேனேஜ்மெண்ட் இஸ் டு ஃபோர்காஸ்ட், பிளான், ஆர்கனைஸ், டு கமாண்ட், டு கோஆர்டினேட் அண்ட் கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் அதர்ஸ். மற்றவங்களோட ஆக்டிவிட்டீஸை ஃபோர்காஸ்ட் பண்ணணும், பிளான் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், கமாண்ட் பண்ணணும், கோஆர்டினேட் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி இருந்தால் அதுதான் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, இந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி நிறைய பேர் ஆத்தர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வியூஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்னென்ன யார் யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்போம். ஏன் அப்படின்னா நாளைக்கு நெட் எக்ஸாம் 1 மார்க்கில் எப்படி கேட்பாங்க அப்படின்னா லூத்தர் குட்வில் வந்து என்னென்னலாம் சொல்லியிருந்தார், அதே மாதிரி ரால்ஃப் டேவிஸ் வந்து என்னெல்லாம் சொல்லியிருந்தார், கோட்ஸ் டோட்டில் வந்து மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸை பற்றி என்ன சொல்லியிருந்தாருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு 2 ஆப்ஷனை கொடுத்து இதில் எதை பற்றி அவர் சொல்லியிருந்தாருன்னு கேட்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹென்ரி ஃபயால் பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லூதர் குட்வில் அப்படின்றது போஸ்ட்கார்ப் அப்படின்னு சொல்லுவோம். பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், டைரக்டிங், கண்ட்ரோலிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த போஸ்ட்கார்ப் அப்படின்ற இந்த வார்த்தையோட எக்ஸ்பான்ஷன் பி வந்து பிளானிங், ஓ ஆர்கனைசிங், எஸ் ஸ்டாஃபிங், டி டைரக்டிங், சி கோஆர்டினேட்டிங், ஆர் ரிப்போர்ட்டிங், பி பட்ஜெட்டிங். சரியா, ரால்ஃப் டேவிஸ் அப்படின்ற ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்கிறார். கோட்ஸ் அண்ட் ஓடனல் அப்படின்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிளானிங், ஆர்கனைசிங், ஸ்டாஃபிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஸோ இப்போ இதில் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் அப்படின்றது ரால்ஃப் டேவிஸும் கோட்ஸ் டொனலும் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாஃபிங் என்ற ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் லூதர் குட்விக்கும் கோட்ஸ் அப்படின்றவர் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க. லீடிங் வந்து கோட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு. கோஆர்டினேட்டிங் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயாலும் லூதர் குட்விக்கும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து ஜென்ரலாக இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் யார் கேட்டிருந்தாலும் ஆன்சர் இருந்தால் பிளானிங் அண்ட் ஆர்கனைசிங் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின் வராது. கொஷின் வர்றது எங்கேருந்து வரும் அப்படின்னா இப்போ லீடிங் அப்படின்ற இந்த விஷயத்த சொன்னது யாருன்னு கேட்கலாம், இல்லை கான்சன் ஓடனல் வந்து என்ன மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனை பற்றி சொல்லியிருக்காருன்னு வரலாம். ஸோ அப்போ அவர் வித்தியாசமாக சொல்லியிருக்க 3 விஷயம் என்னது, ஸ்டாஃபிங், லீடிங் அண்ட் கண்ட்ரோலிங். இது 3 தான் அவர் ரெகுலராக இருக்கிறதுலேருந்து தனியாக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ரால்ஃப் டேவிஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலிங் மட்டும் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. லூதர் குட்வில் என்ன சொல்லியிருக்காரு எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ப். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இந்த டெர்மினாலஜிக்கும் ஷார்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ லூதர் குட்வில்க்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்ப் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சிட்டோம்னா போதும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹென்ரி ஃபயால் பொறுத்த வரைக்கும் கமாண்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங், CCC 3 C's ஆஃப் ஹென்ரி ஃபயால் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும், கமாண்டிங், கோஆர்டினேட்டிங் அண்ட் கண்ட்ரோலிங். ஓகே, பிளானிங் அப்படின்னா என்ன அப்படின்னா அக்கார்டிங் டு ஹென்ரி ஃபயால் பிளானிங்கிறது என்ன அப்படின்னா ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயத்துக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க ஹார்டஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா அது பிளான் பண்ணுறது தான்.
ஸோ உங்களுக்கிட்ட என்டையர் ஆர்கனைசேஷனுக்கு என்ன தேவை அப்படின்றத ப்ராப்பராக பிளான் பண்ணணும் அப்படின்றத பிளானிங்னு சொல்கிறோம். ஸோ நம்ம எப்பயுமே சொல்லுவோம் ஹாஃப் பிளானிங் இஸ் ஜாப் வெல் டன். சரியாக பிளான் பண்ணாலே ஒரு விஷயம் சரியாக அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. தென் ஆர்கனைஸ்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு நிறுவனம் வந்து ப்ராப்பராக நடக்கணும் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனை வந்து ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். அதுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னா கேபிட்டல், ஸ்டாஃப், ரா மெட்டீரியல். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு விஷயம் கிடைக்கிற மாதிரி ஸ்மூத்தாக ரன் பண்ணுறதுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கனைசிங். குட் ஒர்க்கிங் ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு அந்த ஆர்கனைசிங்கில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் கமாண்டிங்னா செட் ஆஃப் ஆர்டர்ஸ், செட் ஆஃப் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஒரு இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயீஸ்க்கும் நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லணும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு விஷயத்தை மோட்டிவேட்டிங்காக டீமையும் எம்ப்ளாயையும் என்கரேஜிவாகவும் இனிஷியேட்டிவாகவும் அவர் வந்து என்ன பண்ணிப்பார், அவரோட கமாண்டிங்கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேட்டிங். ஸோ ஆர்கனைசேஷனில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கோஆர்டினேட்டிங் பீப்புள். ஸோ எம்ப்ளாயியோட பிஹேவியர், இன்ஃப்ளூயன்ஸ். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை அப்படி ஸ்மூத்தாக அப்படி ஜாலியாக சொன்னால் பிடிக்கும். சில இடத்துல அவர் அதே எம்ப்ளாயிட்ட வந்து ஹார்ஷாக சொன்னால் தான் எடுத்துக்குவார். ஸோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, ஒருத்தர் பெர்ஃபார்ம் பண்ணல, ரெண்டையுமே அந்த குரூப் டைனமிக்ஸ் வந்து அந்த டிசிப்ளின், மோட்டிவேஷன் எல்லாமே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டரை மெயின்டைன் பண்ணணும். தட் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேட்டிங். தென் கண்ட்ரோலிங். பை வெரிஃபையிங் வெதர் எவ்ரி திங் இஸ் கோயிங் பிளான். நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கோம், அதுபடி போகுதா, அப்படி பிளான் பண்ணபடி போயிடுச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், அதை எப்படி வந்து ப்ராசஸை வந்து இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கண்ட்ரோல் ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க கண்ட்ரோலிங்கை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் தி பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன் ஆப்ஜெக்டிவ்ஸ். எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஒரு அப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும். அந்த அப்ஜெக்டிவ்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமா, நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கா. மெஷர் அண்ட் ரிப்போர்ட் ஆஃப் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் என்னென்னா பிளான் பண்ணலாம். ஸோ இப்போ இன்னைக்கு என்ன பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எம்ப்ளாயி எப்படி இருக்குது, கம்பெனியோட நிலைமை என்ன அப்படின்றத மெஷர் பண்ணணும் ரிப்போர்ட் எடுத்து. மெஷர் தி கம்பேர் ரிசல்ட் வித் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணியிருப்போம், இப்போ வந்திருக்க அவுட்புட் இருக்குது, இது ரெண்டையும் அவர் கம்பேர் பண்ணி பார்க்கணும். டேக் எ கரெக்டிவ் ஆர் ப்ரிமேட்டிவ் மெஷர்ஸ் அஸ் நீடட். சப்போஸ் ரொம்ப இப்போ ஒரு நாம் 100 சேல்ஸ் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருக்கோம், ஆனால் ஒரு 99 தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா ஸோ நம்ம 100% கரெக்ட் இல்லை, பட் நியராக இருக்கும். ஸோ அப்போ சின்ன கரெக்டிவ் மெஷர்ஸ் ஏதாவது எடுத்தால் போதும். சப்போஸ் ரொம்ப டவுனில் இருக்கும் அப்படின்னா அது எதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் அச்சீவபுளாக இல்லை அப்படின்ற போது ஹேவ் டு டேக் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ஸோ நமக்கு நாளைக்கு இதனால் ஃபியூச்சரில் ப்ராப்ளம் வரலாம். இன்றைக்கி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், பட் இது ரொம்ப கஷ்டப்பட்டு அச்சீவ் பண்ணியிருக்கோம், ஃபியூச்சரில் இதனால் ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னா அந்த கண்ட்ரோலிங் மெஷர் என்ன அப்படின்றத எடுக்கணும். தென் மேனேஜ்மெண்ட் இஸ் அ ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட்ன்ற சப்ஜெக்டில் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் இருக்குது. அதில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா creates, operates, directive, purposely organization, systematic and coordinating combining of human elements. மேனேஜ்மெண்ட் அப்படின்றது என்னென்னா இட் கிரியேட்ஸ், ஆப்ரேட்ஸ், டைரக்டிவ். ஆர்கனைசேஷன்லேருந்து சிஸ்டமேட்டிக்காக வந்து ஹியூமன்ஸ் எஃபர்ட்ஸை வந்து ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னு சொல்கிறோம். அக்கார்டிங் டு ஜார்ஜ் ஆர் டெர்ரி அப்படின்றவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் இஸ் a distinct process consist of planning, organizing, activating and controlling, perform to determine an accomplished state or objective by use human beings and other resources. அதாவது மேனேஜ்மெண்ட்ன்ற ப்ராசஸ் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளானிங் இருக்கும், அதில் ஆர்கனைசிங் இருக்கும், ஆக்டிவேட்டிங் இருக்கும் அண்ட் கண்ட்ரோலிங் இருக்கும். பெர்ஃபார்ம்ட் அண்ட் டிட்டர்மைன் அக்கம்ப்ளிஷ் ஸ்டேட் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களாலையும் மற்ற தேவையான ரிசோர்ஸையும் அந்த ப்ராசஸை வந்து கொண்டு போனோம் அப்படின்னா தான் அதுக்கு பேர் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் 3 விஷயமாக அவர் பிரிக்கிறாரு. மேனேஜ்மெண்ட் இஸ் சோசியல், மேனேஜ்மெண்ட் இஸ் இன்டெகிரேட்டிங் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பொதுவானது, சோசியல், எவ்ரிபடி இஸ் இன்க்ளூடட். இன்டெகிரேட்டிங், ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. கண்டினியூஸ் ப்ராசஸ், மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து இன்னையோட நின்றாது, நாளையோட நின்றாது. இட் இஸ் எவர் கோயிங் ப்ராசஸ், இட் இஸ் ஆல் டேஸ் கண்டினியூஸ் டில் த பிஸ்னஸ். சரியா? ஸோ அப்போ கண்டினியூஸ் ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டயக்ராமை பார்த்துங்க. ஸோ மேனேஜ்மெண்ட் அப்படின்றது 4 விஷயமாக சொல்கிறாங்க: பிளானிங், கண்ட்ரோலிங், ஆர்கனைசிங், லீடிங். ஓகே, இப்போ பிளானிங் அப்படின்னா செட் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் டிசைடிங் ஹவு டு அச்சீவ் தம். இப்போ எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். ஸோ அந்த அப்ஜெக்டிவை எப்படி நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் பிளானிங். ஆர்கனைசிங் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அரேஞ்சிங் டாஸ்க், பீப்புள் அந்த அக்கம்ப்ளீஷ் டு த ஒர்க். இப்போ நம்ம பிளான் பண்ணிட்டோம், இந்த வருஷம் எவ்வளோ சேல்ஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்றது நம்மளோட பிளானிங். ஸோ யாருக்கு என்ன வேலை கொடுக்கணும், எவ்வளோ கொடுத்தா இந்த ஒர்க் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னது ஆர்கனைசிங். லீடிங், இன்ஸ்பைரிங் பீப்புள் டு ஒர்க் ஹார்ட், அச்சீவ் ஹை பர்ஃபார்மன்ஸ். இப்போது ஒரு சேல்ஸ் வேல்யூம் கொடுக்குறீங்க, ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க அப்படின்னா 100 பேரில் வந்து நல்ல ஒரு நம்ம டார்கெட் எவ்ரி மந்த் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபேக்கல்ட்டி 100 ப்ராடக்ட் சேல் பண்ண சொல்லியிருக்கோம். ஒருத்தர் 100 விற்கிறாரு, இட்ஸ் ஓகே, டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு அவரை விட்டுறக்கூடாது.
ஸோ அதுக்கப்புறம் அந்த 100 மேலே அவர் விற்கிறதுக்கு அவர் ஹிஸ் கேப்பபிள் 10 நாள்லேயே முடிச்சிட்டார் டார்கெட் அப்படின்னா அந்த மீதி 20 days ஆல்சோ கேப்பபிள் செல் அதர் மோர் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த மோர் ப்ராடக்ட்ஸ் இஸ் கம்பெனிஸ் ஆல்சோ கோயிங் டு பெனிஃபிட்டட். ஸோ அப்போ என்ன பண்ணணும், அவரை வந்து நீங்கள் அதிகமாக விற்றீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரேட்டிங்கில் வந்து இந்த வருஷம் கூட கிடைக்கும். இந்த எவ்ரி மந்த் நீங்கள் வந்து டார்கெட் மேலே ரீச் பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி லீடிங் ஆக்டிவிட்டீஸ் நம்ம ஹேவ் டு மெஷர். கண்ட்ரோலிங், இப்போது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம், நல்லா இருந்ததுன்னா எப்படி பாராட்டணுமோ அதே மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கான மெஷர்ஸை நம்ம எடுக்கிறதுக்கு தயாரிக்க. தட் இஸ் கால்ட் அஸ் கண்ட்ரோலிங்னு சொல்கிறாங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் தியரி, தாட் அப்ரோச் அண்ட் ஃபிலாசபி அப்படின்னு சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரீ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி, கிளாசிக் தியரி ஆர் ட்ரெடிஷ்னல் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ப்ரீ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்றத பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் ஓன், டப்பின், சார்லஸ் பாப்பேஜ், இவங்க 3 பேர் தான் பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தாட்ஸை வந்து உருவாக்குனவங்க. இவங்க ப்ரீ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க இது மூலியம். அதே மாதிரி கிளாசிக்கல் தியரி ஆர் ட்ரெடிஷ்னல் தியரிஸ் அதோட கான்ட்ரிபியூட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர், வெப்பர், ஃபயால். இவங்க தான் பார்த்தீங்கன்னா ஃபார்மலாக ஒரு ஆர்கனைசேஷன் அந்த கான்செப்ட் மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி லெவல் இதை பற்றியே இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி. ஃபெட்ரிக் டபிள்யூ டெய்லர் அப்படின்றவர் 1856லேருந்து 1915 வரைக்கும் இருந்திருக்காரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்கராக தான். இவரோட கான்செப்ட் எல்லாமே என்ன, ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்கை வந்து எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது. இவரோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங். அதர்வைஸ் நோன் அஸ் டெய்லரிசம் அப்படின்னு இதை சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பிளேஸில் வந்து சிம்பிள் ஜட்ஜ்மெண்டல் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே சயின்டிஃபிக் அப்ரோச்சில் ப்ரூவ் பண்ணியிருக்கணும். இந்த டெய்லரோட சயின்டிஃபிக் அப்ரோச் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க இந்த விஷயங்களை ஒன்றா பார்ப்போம். ரீப்ளேஸ் த ரூல் ஆஃப் தம் ஒர்க் மெத்தட்ஸ் வித் மெத்தட்ஸ் பேஸ்ட் ஆன் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் டாஸ்க். ஸோ சிலர்லாம் இதை இப்படி தான்ப்பா பண்ணணும், சிலர்லாம் இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம மேனுவலாக சொல்லுவோம்ல, அப்போலாம் எதுவுமே இருக்குது, ரூல் ஆஃப் தம்பே இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், சயின்டிஃபிக்காக இருக்கணும். இதை பண்ண முடியும்னா ஓகே, ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு வந்து இந்த மந்த் டார்கெட் கொடுக்குறோன்னா இட் ஷுட் பி சயின்டிஃபிக். தம்பி ஒரு 50 பொருள் விற்றுருவாப்பா அப்படி சொல்லக்கூடாது. அவர் மாதிரி தான் சொல்கிறாரு. சயின்டிஃபிக்லி செலக்ட் த ட்ரெயின் அண்ட் டெவலப் ரேதர் தென் பேசிவ்லி லீவிங் தெம் ட்ரெயின் தெம் செல்ஸ். இப்போது பழைய காலத்து மெத்தடாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா நீ பிஸ்னஸில் கொஞ்ச நாள் போய் கூட இருந்து கவனிச்சு அதுலேருந்து கற்றுக்கப்பா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் நாட். சயின்டிஃபிக்கலி செலக்ட் பண்ணணும். ஒரு 100 பேர் வராங்க அப்படின்னா இன்டர்வியூவில் என்ன ப்ராசஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், நம்ம ஜாபுக்கு என்ன மாதிரி நேச்சரான பீப்புள் தேவை, ஸோ அவங்க ரெஸ்யூம் ஃபில்டர் எப்படி பண்ணணும், அவங்களோட கேலிபர் எப்படி இருக்கணும், ஸோ அதுக்கு தான் இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் மாடர்ன் தியரியில். ஸோ அவங்கள ரெக்ரூட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அவங்கள ட்ரெயின் பண்ணி டெவலப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்கள ஜாப்குள்ளே போடணும். ஸோ தட் இஸ் சயின்டிஃபிக்கலி செலக்ட் அண்ட் ட்ரெயின். கோஆப்ரேட் வித் ஒர்க்கர்ஸ் டு என்ஷூர் தி சயின்டிஃபிக்லி டெவலப் மெத்தட்ஸ் ஆர் வெல் பீயிங் ஃபாலோட். ஒர்க்கர்ஸோட நல்ல ஒரு ரேப்போட அவங்களோட கோஆப்ரேட் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா சயின்டிஃபிக்காக நம்ம டெவலப் பண்ண மெத்தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா எம்ப்ளாயீஸ் அப்படின்றத ஃபாலோ பண்ணணும். நம்ம டிவைட் மோர் அண்ட் நியர்லி ஈக்குவலி பிட்வீன் மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸ். த மேனேஜ் அப்ளைஸ் சயின்டிஃபிக் மெத்தட் பிரின்சிபல் டு த பிளானிங் டு ஒர்க்கர் ஆக்சுவலி பெர்ஃபார்ம் த டாஸ்க். அதாவது டிவைட், அதாவது ஒர்க்கர்ஸ்க்கும் மேனேஜர்ஸ்க்கும் அந்த ஒர்க் இருக்கு இல்லையா, ஃபுல் வேலையும் ஒர்க்கர்ஸ் மேலே கொடுத்துட்டு மேனேஜரை ஃப்ரீயாக விடக்கூடாது. மேனேஜரே எல்லா வேலையும் பார்த்துட்டு ஒர்க்கர் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சயின்டிஃபிக்காக யாருக்கு எவ்வளோ வேலை என்ன அப்படின்றத டிவைடாக ஓரளவுக்கு ஈக்குவலாக அவங்க ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான் இவரோட கான்செப்ட். த டெய்லரிசம்தோட ஃபெட்ரிக்கோட கான்செப்ட். தென் ஃபயால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி. ஹென்ரி ஃபயால் பார்த்தீங்க அப்படின்னா 1841 1925 வரைக்கும் இருக்கார். இவர் ஒரு மைனிங் இன்ஜினியர். இவர் ஒரு சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஃப்ரான்ஸில் இருக்கார். இவரோட மோஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் கான்ட்ரிபியூஷன் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி பார்த்தீங்க அப்படின்னா இம்ப்ரூவ்ட் ப்ரொடக்டிவிட்டி பை அனலைசிங் ஒர்க்கர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஃபயல் டு டாப் டவுன் அப்ரோச். மேலேருந்து கீழே வரக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் அப்ரோச்சை தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஹென்ரி ஃபயால் சொல்லியிருக்காரு அவரோட தியரியில். ஃபயால் ஆல்சோ டெவலப் 14 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அவுட்லைன். அதாவது ஹென்ரி ஃபயால் 14 பிரின்சிபல்னு சொல்லுவாங்க. இந்த 14 பிரின்சிபல் எதுக்காக அப்படின்னா மேனேஜர்ஸ் எப்படி வந்து எம்ப்ளாயீஸோட இன்ட்ராக்ட் பண்ணணும், ஆர்கனைஸ் பண்ணணும், தெரிய எம்ப்ளாயீஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த 14 பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் லேபர், அத்தாரிட்டி, டிசிப்ளின், யூனிட்டி ஆஃப் கமாண்ட், யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட், ரெனுமரேஷன், சென்ட்ரலைசேஷன், ஸ்கேல் ஆஃப் செயின், ஆர்டர், ஈக்விட்டி, பர்சனல் டர்னர், இனிஷியேட்டிவ், எஸ்பிரிட் டி கார்ப்ஸ் அப்படின்னு முதல்ல 14 இது. ஓகே, அடுத்து பியூரோக்ரசி தியரி. மார்க்ஸ் வெப்பர் அப்படின்ற ஒரு ஜெர்மன், இவர் வந்து ஒரு சோசியாலஜிஸ்ட். இவர் பியூரோக்ராட்டிக் மேனேஜ்மெண்ட் தியரி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. இட்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ஆர்கனைசேஷன் ஹேரார்க்கியல் ஃபேஷன் எப்படி இருக்கணும், ரூல்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், ஒரு ஆர்கனைசேஷன் என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இவர் சொல்கிறாரு. இவரோட பிரின்சிபல் பார்த்தீங்க அப்படின்னா
கிளியர் டிவிஷன் ஆஃப் லேபர், லேபரோட வேலை என்ன, அவரோட பொறுக்கு என்ன அப்படின்ற டிவிஷன் ஆஃப் லேபர்ஸ் கரெக்டாக இருக்கணும். லோ லெவல், மிட் லெவல், ஹை லெவல் அப்படின்ற அந்த லெவல் இருக்கணும். ஹைரார்கியல் செயின் ஆஃப் கமாண்ட் வந்து எப்படி இருக்கணும், மேலேருந்து வரணுமா, கீழேருந்து வரணுமா, இல்லை இந்த ஒர்க்குக்கு இப்படி வரணுமா அப்படின்றத கமாண்டை டிஃபைன் பண்ணியிருக்கணும். செப்பரேஷன் பிட்வீன் பர்சனல் அண்ட் ஆர்கனைசேஷன் அசட்ஸ் ஆஃப் த ஓனர்ஸ். ஸோ எப்பயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு காலத்தில் வந்து பிஸ்னஸ் வந்து ஒன்று ஆர்கனைசேஷன் ஓனர் பிஸ்னஸே ஆரம்பிச்சா கூட அக்கௌண்டிங் கான்செப்ட்டில் நம்ம சொல்கிறோம் செப்பரேட் பர்சன்ஸ்னு. ஸோ அதே அந்த கான்செப்ட் தான் இவர் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காரு. மெட்டிசியஸ் ரெக்கார்ட் இஸ் கீப்பிங் இஸ் டாக்குமெண்டேஷன். ரெக்கார்ட் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்றது. ஸ்ட்ரிக்ட் அண்ட் கன்சிஸ்ட் ரெகுலேஷன் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு கம்பெனியில் இதுதான் ரூல், இதுதான் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னா இட் ஷுட் பி ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஃபாலோ, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. செலெக்ஷன் அண்ட் ப்ரொமோஷன் ஆஃப் எம்ப்ளாயிஸ் பேஸ்ட் ஆன் குவாலிஃபிகேஷன், நாட் எனி பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ். இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு பாஸ் வந்து அவங்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னா திடீர்னு அவருக்கு தோணும் இவர் நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னு அந்த பாஸ்க்கு தோணா மட்டும் தான் பண்ண முடியும். பட் இந்த இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா எம்ப்ளாயி செலெக்ஷனாக இருக்கட்டும், ப்ரொமோஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக ஆன் மெரிட்டில் தான் இருக்கணும், பேஸ்ட் ஆன் தேர் குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கு உண்மையிலே அது இருக்கணும், அந்த குவாலிட்டி அப்போ தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஹேவியரல் தியரி. பிஹேவியரல் தியரி மேனேஜ்மெண்ட் தியரி இஸ் அதர்வைஸ் நோன் கால்ட் அஸ் ஹியூமன் ரிலேஷன் மூவ்மெண்ட் பிகாஸ் ஆஃப் ஹியூமன் டைமென்ஷனில் பற்றி இந்த பிஹேவியரல் தியரிஸ் பற்றி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ மனித இயல்பை பற்றி நம்ம பேசுகிறனால இந்த தியரிஸ் எல்லாம் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா பிஹேவியரல் தியரி அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹியூமன் ரிலேஷன் தியரி அப்படின்றது எல்டன் மேயோ அப்படின்றவர் சொல்கிறாரு. 1880 1949 வரைக்கும் இவர் வந்திருக்காரு. ஹி வாஸ் அன் ஆஸ்திரேலியன் பார்ன் சைக்காலஜிஸ்ட். ஹார்வர்ட் ரிசர்ச்சில் வந்து பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பை பற்றி, மூமெண்ட்ஸை பற்றி அதிகமாக இவரோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கு. இவரோட இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எய்ம் இம்ப்ரூவிங் ப்ரொடக்டிவிட்டி அமான் dissatisfied employees at Hawthorne Plant in Chicago. சிக்காகோவில் பார்த்தீங்கன்னா 1920s டிஸ்சாட்டிஸ்ஃபைடு ஒரு அந்த நிறுவனத்து மேலே இருக்கக்கூடிய டிஸ்சாட்டிஸ்ஃபைடு எம்ப்ளாயிஸை வச்சுக்கிட்டு இம்ப்ரூவ் ப்ரொடக்டிவிட்டி எப்படி பண்ணுறது அப்படின்றத ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காரு. ஹி சேஞ்ச் த ஒர்க்கிங் கண்டிஷன் இன்க்ளூடிங் லைட், டெம்பரேச்சர், பிரேக்கிங் டைம்ஸ், லென்த் ஆஃப் த ஒர்க்கு சேஞ்சு. ஸோ இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு. இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி திஸ் லேட்டன் மேன் லேர்ன் கன்க்ளூஸ் இன்க்ளூசிவ் ஒர்க்கர்ஸ் பெர்ஃபார்ம் வேர் நாட் டியூ டு தேர் என்விரான்மெண்ட் பட் ஆல்சோ ரிசல்ட்ஸ் ஆஃப் பேயிங் அட்டென்ஷன் டு தம். அதாவது என்னென்னா அந்த என்விரான்மெண்ட் சேஞ்ச் பண்ணதுனால மட்டும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, அவங்க சொல்கிற அந்த குறைகளை கேட்கும் போதும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது காரணமாக இருக்கும், இன்க்ரீஸ் ஆக காரணமாக இருக்குது. இட் இஸ் அ கொலாபரேட்டிவ் ஸ்டடி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. தென் பிஹேவியர் சயின்ஸ் தியரியில் அடுத்து பார்த்தீங்கன்னா பிஹேவியர் தியரி டாஸ்க் அப்படின்றது ஒர்க் சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஆஃப் வேரியட் டிசிப்ளின்ஸை வந்து நம்ம ஆர்கனைசேஷனில் அடாப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாடர்ன் மேனேஜ்மெண்ட் தியரி இப்போ தான் நம்ம மைதான ஒர்க்கில் வரோம். இதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஜென்சி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிஜென்சி தியரி அப்படின்றது இட் இஸ் அ சிச்சுவேஷனல் அப்ரோச். தியரி சஜஸ்ட் தட் ஆக்ஷன் மே பேஸ்ட் ஆன் சிச்சுவேஷன் ஆஃப் தி யூனிவர்சலிட்டி. அந்த இடத்துக்கு, அந்த ஊருக்கு, அந்த லொக்கேஷனுக்கு என்ன சிச்சுவேஷன் அமையுது அப்படின்றத பொறுத்து நம்ம பார்த்தோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் கண்டிஜென்சி தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. System according to the theory organization is a dynamic and interrelated set of each parts. Each part of represent department or subsystem. இந்த சப்சிஸ்டம் தியரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும், ஒவ்வொரு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், சின்ன ஒரு பிரான்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே வந்து சப்சிஸ்டம் தான். ஸோ இந்த சப்சிஸ்டத்தை எல்லாத்தையும் சேர்ந்து தான் ஆர்கனைசேஷனில் இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார், ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறார். குவான்டிடேட்டிவ் தியரி அப்படின்றது என்னென்னா அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் மெத்தட் சால்வ் ப்ராப்ளம். அங்கே கிரியேட் ஆக எந்த ஒரு ப்ராப்ளத்துக்கும் சயின்டிஃபிக் மெத்தட்ஸை அப்ளை பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் அஸ் குவான்டிடேட்டிவ் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஆப்ரேஷனல் தியரி அப்படின்னா இன் திஸ் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் கன்சிடர்ட் செட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் டிஸ்டிங்விஷ் மேனேஜர்ஸ் ஃப்ரம் நான் மேனேஜர்ஸ். அதாவது மேனேஜிங் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த படி மேனேஜர்ஸும் நான் மேனேஜர்ஸுக்கும் டிஃபரன்ஸ் பண்ணி நம்ம ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணோம் அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆப்ரேஷனல் தியரி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் எம்பிரிக்கல் தியரி. எம்பிரிக்கல் தியரி அப்படின்னா இட் இஸ் அ கேஸ் ஸ்டடி டெவலப் பை எர்னஸ்ட் டயால். எர்னஸ்ட் டயால் அப்படின்றவர் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி டெவலப் பண்ணுறாரு, அதான் எம்பிரிக்கல் தியரி. இட் ஸ்டடிஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ப்ராக்டிசிங் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் மேனேஜர்ஸ். இப்போ கரண்ட்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மேனேஜருக்கும் ப்ரீவியஸாக அதே பொசிஷனில் இருந்த ஒரு மேனேஜருக்கும் உள்ள ஸ்டடியை பற்றி கம்பேர் பண்ணி படிக்கிறாரு. தட் இஸ் கால்ட் அஸ் எம்பிரிக்கல் தியரி. ஓகே, ஏன் சார் இந்த லைனில் தியரியில் ஜஸ்ட் 2 லைன்ஸ் இருக்கும், பட் பெரிய தியரிஸே அப்படின்னா நமக்கு நெட்டு படிக்கும் போது இந்த அளவில் தெரிஞ்சால் போதும். இப்போ எம்பிரிக்கல் தியரி வாஸ் காயின்ட். எம்பிரிக்கல் தியரி டிஃபைன்ஸ் என்னத்தை பற்றி டிஃபைன் பண்ணுது அப்படின்னு கேட்கலாம். இல்லை எம்பிரிக்கல் தியரியோட எதை பற்றி, என்ன கேஸ் ஸ்டடியை பற்றி பண்ணியிருந்தது, ஸோ இதெல்லாமே கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சிருந்தாலே போதும், ரொம்ப டீப்பாக நமக்கு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. வாட் ஆர் தி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்? மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் கேன் பி டிஃபைன்ட் அட் certain attributes or abilities that execute should possess in order to fulfill the ஸ்பெசிஃபிக் டாஸ்க் இன் ஆர்கனைசேஷன். மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்றது உங்களுக்கு என்ன ஜாப், அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு என்ன ஸ்கில் தேவை,
அதை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறீங்க அப்படின்றது தான் என்னென்னு சொல்கிறோம், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம். டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு அமெரிக்கன் சோசியல் ஆர்கனைசேஷன் சைக்காலஜிஸ்ட் ராபர்ட் க்ராட்ஸ், இவர் வந்து 3 விஷயமாக பிரிக்கிறார் ஸ்கில்ஸ், மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸை. Technical skills involve give the manager ability to knowledge and use variety of techniques achieve their objectives. டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை பற்றி அவங்க நாலேஜை யூஸ் பண்ணி அந்த ஸ்கில்ஸ் அச்சீவ் பண்ணுற அப்ஜெக்ட் பண்ணுறதுக்குன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெக்னிக்கல் சில்ட்ரன். லைக் ஒரு மிஷின், சாஃப்ட்வேர், ப்ரொடக்ஷன் டூல்ஸு, பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸு, ஸ்கில்ஸ் நீடட் டு சேல்ஸு. இப்போது நம்ம சொல்கிறோம் நல்லா பேசுவார், நல்லா பேசிய ப்ராடக்ட்டை விற்றுருவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கன்வீன்சிங் ஸ்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே தான் இங்கே டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தான் சொல்கிறோம் சேல்ஸை பொறுத்த வரைக்கும். டிசைன் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், மார்க்கெட் தி சர்வீஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் நான் சொன்ன விஷயம். தென் கான்செப்ஷுவல் ஸ்கில்ஸ். This involves skill manager present in terms of knowledge and ability to extract or think formulating ideas. The manager is able to see the entire concept, analyze the different problem and find a creative solution. They help manager to effectively predict the health of department or business of the whole may face. அதாவது என்னென்னா ஒரு மேனேஜரோட ஸ்கில்ஸ் வந்து நாலேஜையும் அப்ட்ராக்ட் திங்கிங், ஃபார்மேட்டிங், அவரோட ஐடியாஸ் கரெக்டாக வந்து இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கணும், அந்த என்டையர் கான்செப்ட் வந்து அனலைஸ் பண்ணி அவர் ப்ராப்ளத்துக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கான்செப்ஷுவல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஹியூமர் ஆன் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். ஸோ மேலே சொன்ன 2 விஷயங்கள் ஒரு மேனேஜருக்கு இருந்தாலும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இன்டர்பர்சனல் ஸ்கில்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மேனேஜருக்கு முக்கியம். ஏன் அப்படின்னா ஒரு மேனேஜர்ன்ற ஒரு பார்த்தீங்க இஸ் கோயிங் டு ஹேவ் அண்ட் ஹியூமன் பீயிங். ஸோ அப்போ என்னென்னா interaction or work related effective with people. These skills enable managers to use the human potential and company to motivate the employees for better results. So இந்த ஸ்கில் ஒரு எம்ப்ளாயி கிட்ட, ஒரு மேனேஜர் கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னாலே அவர் என்ன பண்ணுவார்னா அவரோட எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் நல்ல ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் எம்ப்ளாயிஸ் கிட்ட இருந்து வாங்க முடியும் அஸ் அ மேனேஜர். ஸோ இதுதான் பார்த்துருக்கீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பை ராபர்ட் ஸ்கில் அவர் கொடுத்துற டயக்ராம். டாப் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ஸ்கில் வந்து அதிகமாக இருக்கணும், ஹியூமன் ஸ்கில் அதிகமாக இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில் லிட்டில் பிட்டாக இருந்தால். மிடில் மேனேஜ்மெண்ட் இட் இஸ் மேனேஜர்ஸ் இப்போ லெவலில் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஸ்கில்லும் இருக்கணும், ஓகே ஓரளவுக்கு இருக்கணும், ஹியூமன் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கணும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் சம்பாட் கூட இருக்கணும் டாப் லெவலோட. தட் இஸ் ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஆர் லோ லெவல் மேனேஜ்மெண்ட் நம்ம சொல்லக்கூடியதில் கான்செப்ட் ஸ்கில், ஏன்னா அவங்க பெருசாக ஐடியாஸ் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஸ்கில்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் அதிகமாக இருக்கும், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்லேயே அவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே, differently the 10 different but highly integrated roles of managers perform. ஹென்ரி மெட்சன்பர்க் அப்படின்றவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மேனேஜர்ஸோட ரோல்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து ஹைலி இன்டர் ரிலேட்டட் ரோல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்டர்பர்சனல் ரோல்ஸ், ஃபிகர் ஹெட் ரோல், லீடர் ரோல், லைசன் ரோல், இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் மானிட்டர், ஒரு விஷயத்தை மானிட்டர் பண்ணிட்டு டிசிமினேட்டர், ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கணும். சில நேரத்தில் அவர் என்ன பண்ணிக்கணும், பேசணும், நிறைய பேசணும். டிசிஷன் ரோலில் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆண்டர்பிரனராக திங்க் பண்ணணும், டிஸ்டர்பன்ஸ் ஹேண்டலராக எந்த ஒரு இஷ்யூஸ் கிரியேட் அளவுக்கு டிசிஷன் பண்ணணும், ரிசோர்ஸ் தேவையான ரிசோர்ஸஸ் இது பண்ணிக்கணும், நெகோசியேஷன் ஸ்கில் அவருக்கு இருக்கணும். தென் கம்யூனிகேஷன். ஸோ ஒரு மேனேஜர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹி ஷுட் பி வெல் பி ஹைலி குவாலிஃபைட் அண்ட் ஸ்கில் டு பி கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் நாட் லெஸ் த லாங்குவேஜ், டைரக்ஷன் ஆஃப் எஃபெக்ட், அதாவது என்னன்னா தன்னோட பாஸ்கிட்டையும் பேசி கன்வின்ஸ் பண்ணுற விஷயங்களாக இருக்கணும். லேபர் சைடில் இருந்து ஏதோ ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களையும் பேசி கன்வின்ஸ் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேட்டிவ் பர்சனாக இருக்கணும். ஓகே, கம்யூனிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். இட் மெயின்லி இன்வால்வ்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் சென்டர், ரிசீவர், மெசேஜ், இந்த 3 விஷயம் தான் இருக்க போகுது. கம்யூனிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயிலாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு சென்டர் இருக்கார், சரியா? இப்போ ஒரு பாஸ் இருந்து ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அதை என்கோட் பண்ணிவிட்டு மெசேஜ் ரிசீவ் பண்ணிடுவார். அது எந்த சேனலில் ரிசீவருக்கு போய் சேர்ந்துடும். ரிசீவர் வந்து அதை டீகோட் பண்ணி என்ன பண்ணணும், ஃபீட்பேக் வந்து சென்டருக்கு அனுப்பணும். இதுதான் வந்து ஒரு கம்யூனிகேஷனோட ப்ராசஸ். இதில் சென்டர் அப்படின்றது யார் அப்படின்னா மெசேஜை வந்து புதுசாக உருவாக்கி ஒருத்தர் சொல்கிறார் இல்லையா, தட் ஹீஸ் காஸ் அ சென்டர். ரிசீவருக்கு, அதாவது இப்போ நான் இருக்கேன், என்னோட எம்ப்ளாயீஸ்க்கு நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா ஐ எம் அ சென்டர், எம்ப்ளாயி இஸ் தி ரிசீவர். மெசேஜ் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் அன் ஐடியா, ஃபீலிங், ஃபேக்ட், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு விஷயத்த சொல்லலாம், தம்பி நாளைக்கு வந்து லீவுப்பா, கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றது ஒரு மெசேஜ். என்கோடிங் அப்படின்றது என்னென்னா டேரெக்டாக அந்த இதை டிஸ்பிளே பண்ணாமல், இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மெயிலையோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ என்ன பண்ணலாம் அப்படின்னா டுமாரோ இஸ் ஹாலிடேன்னு மெசேஜை டைப் பண்ணாமல் ஒரு நாளைக்கு இப்போ ஆகஸ்ட் 15 அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் டுமாரோ அஸ் இண்டிபெண்டன்ஸ் டே இட் இஸ் அன் கவர்மெண்ட் ஹாலிடேன்னு ஒரு மெசேஜ் போடுறேன்னு வச்சுங்க. இட் இஸ் அன் என்கோடிங். மீடியா அப்படின்றது என்னென்னா
இட் இஸ் மேனர் ஆஃப் என்கோடிங் மெசேஜஸ். நான் எந்த விஷயத்தில் அந்த மெசேஜை கொடுக்குறேன், போஸ்ட்டா, இன்டர்நெட்டா, இமெயிலா, மீடியம், அது வந்து நான் இருக்கணும், எனக்கு புரியணும். இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது அப்படின்னா நான் ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கக்கூடாது. ஐ ஷுட் கோ ஃபார் எதர் ஒரு மைக் வச்சு அனௌன்ஸ் பண்ணணும், இல்லை ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த சங்க யூனியனில் வந்து சொல்லலாம், இல்லை வந்து எல்லாத்துக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம்னா நான் த்ரூ த மீடியம் ஆஃப் செலெக்ஷன் வந்து நான் எப்படி இருக்கணும். தென் டீகோடிங். இப்போ எக்ஸாம்பிள் ப்ராசஸ் ஆஃப் கண்டக்டிங் என்கோடிங் வந்து சென்டர் கொண்டுட்டாரு. ஸோ திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மீடியாவில் போயிடுச்சு, திருப்பி என்ன பண்ணணும், டீகோட் பண்ணி அவங்களுக்கு எம்ப்ளாயிஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை டீகோட் பண்ணிவிட்டு ரிசீவர் என்ன பண்ணணும்னா ஹீஸ் த லாஸ்ட் பர்சன், அந்த கம்யூனிகேஷன் பார்ட்டில் ஹீஸ் த லாஸ்ட் பர்சன். ஸோ சென்டர்கிட்ட இருந்து அந்த ரிசீவருக்கு வரதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ரிசீவர் வந்து என்னென்னா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த மெசேஜை புரிஞ்சுக்கணும். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணணும்னா ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஓகே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நாளைக்கு லீவு அப்படின்றத ஹி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கம்ப்ளீட் த ப்ராசஸ். இதோட கம்ப்ளீட் பண்ணுது. நாய்ஸ், இட் ரெஃபர்ஸ் டு நாய்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் ஒரு 3 பார்ட் இருக்குது, மெசேஜ், சேனல் அண்ட் ரிசீவரில். இந்த நாய்ஸ் அப்படின்னா என்னென்னா இட் ரெஃபர்ஸ் டு அப்ஸ்ட்ராக்ஷன் வித் காஸ்ட் பேஸ் சென்டர் மெசேஜ் ஆர் டூரிங் தி ப்ராசஸ். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன், திடீர்னு நெட்டில் ஃபெசிலிட்டி கட் ஆயிடுச்சு, எனக்கு போயிடுச்சு, பட் ரிசீவருக்கு ரிசீவ் ஆகலை, நெட்வொர்க் டவர் இல்லை, சம் ப்ராப்ளம். ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா நாய்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஓகே, இதோட இன்னைக்கு வீடியோ முடிச்சிருவோம். மீண்டும் ஒரு வீடியோ நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் வினித் முத்துகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.